ஒரு மாதம். ரமலானே, 1000 மாதத்தை உள்ளடக்கி எம்மிடம் வந்தாய். நாங்கள் பூரிப்போடு நாடினோம், இறை இல்லம் கூடினோம். விருந்திற்கு நிறைந்திருந்த இடர்போல நிறைந்திருந்தது கூட்டம் பள்ளிவாசலில். முடிந்ததும் விருந்து கூட்டம் மறைந்தது போல ஒரு மாதம் விரைந்ததும் காகங்கள் கூடி கரைந்துண்டு பறந்தோடினார் போல விசுவாசிகளின் கூட்டம் மறைந்தே போனது பள்ளியை விட்டு. ஷவ்வால் பிறையும் சந்தோஷமாகத்தானே வந்தது. இனிய உணவுகளையும் எழிலான உடைகளையும் இன்பத் தழுவல்களையும் அள்ளித்தரத்தான் செய்தது. அப்பிறையைக் கண்டு புலியைக் கண்டு புறமுதுகு காட்டினார் போல ஓடிவிட்டார்கள், எங்குதான் போனார்கள்? சூதாடியவர் பலர் சுருட்டி வைத்தார்கள். மதுக்கள்ளன் அதை விட்டு மறைந்தே வாழ்ந்தான். வட்டி வாங்கியவன் விட்டு ஒதுங்கி பெட்டிப் பாம்பாய் அடங்கினான், விட்டு ஒதுங்கினான். பொய் உரைத்தோர், புறம் பேசினோர், கோள் மூட்டினோர் கூட்டுக்குள் அடங்கிய பறவைகள் ஆனார்கள். கோதில்லா தக்வி மணியை நாவிலே அணியாய் பூட்டினர். இரவில் தொழுகை, இன்பகல் தொழுகை, இறை தியானம், மறை ஞானம் கற்றல், ஓதுதல், தாராவி தொழுகை, தகஜத் தொழுகை. மனைவி மரக்கட்டை போல காட்சி. தண்ணீர் வற்றிப்போன நிலை. உண்ணாமலும் பருகாமலும் ஒதுங்கினர். உள்ளத்தில் உறுதி ஏற்றினர். இல்லறத்திலே துறவரத்தை சமைத்தது ரமலான் மாதம். ஐங்கால தொழுகையை அகங்குளிர ஏற்றனர். ஐம்புலன்களை அரிதாய் அடக்கினர். நடுநிசி வரையும் பள்ளியின் தொடர்பு. நாட்கள் தோறும் நல்லவர் தொடர்பு. நயந்து வணங்கி நல் இறை தொடர்பு. எப்போதும் இருக்கணும் அப்படித்தானே. எப்போது தீனோர் ஏகினர் எங்கே? எப்போதும் இருக்கணும் அப்படித்தானே. இப்போது தீனோர் ஏகினர் எங்கே? தொழுகையும் நோன்பும் துயர்த்தீர் தர்மம் ஒரு மாதத்திற்கு மட்டுமா? இது ஈமான் உள்ளவர்களின் செயலா? மற்ற மாதங்களில் இறைவன் இல்லையா? நாள்தோறும் வணங்கி வாழவும் வழங்கி வாழவும், நாள்தோறும் வணங்கி வாழவும் வழங்கி வாழவும், மற்றவரோடு இணங்கி வாழவும் பிறந்த விசுவாசிகளை வழிவிட்டு போகலாமா? வழிவிட்டு போகலாமா? வாருங்கள் பள்ளிவாசல் நோக்கி, வாருங்கள் பள்ளிவாசல் நோக்கி. அதிரை அருட்கவி தாகா அவர்கள்.